ஐயா, சுவாமிக்கு நிறைய பக்தர்கள் கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்களுக்கு சுவாமி தன் கைப்படவே பதிலும் எழுதியிருக்காங்க. இதில ஒரு பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ல டிபிஎம் ப்ரொஃபசர் டிபிஎம் வரும்போது, அவரே வந்து சுவாமி வந்து பதில் எழுத சொன்னதா வந்து ஒரு புத்தகத்தில படிச்சேங்க வந்துட்டு. அந்த சம்பவத்த பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? டாக்டர் டிபி மீனாட்சுந்தரனாரை வந்து சுவாமி தனக்கு சமமாகவே நடத்தினார். தன் பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். அவர் சுவாமியோட வயசில் மூப்பு, வயசு ரொம்ப அதிகமானவர் அவர். ஸோ புதுசாக சாமி பார்க்க வர்றவங்க இதில் யார் சுவாமினே தெரியாது. அவரும் தாடியெலாம் வச்சுருப்பார், கொஞ்சம் முதுமையாக பழுத்த பழமாக இருப்பார். சுவாமியும் வந்து தாடியெலாம் வச்சுருப்பார், ஆனால் வித்தியாசமாக இருப்பார். பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் வந்து டாக்டர் டிபியும் தான் சுவாமின்னு நினச்சி அவருக்கால தொட்டு வணங்குவாங்க. அப்போ வந்து அவர் அப்பயும் ஒரு அசைவுகளும் அவர்கிட்ட இருக்காது. எந்த சலனங்களும் அவர் முகத்தில் காட்ட மாட்டார். சுவாமி அவர் கையில் வந்து ஒரு பழத்தை கொடுக்க சொல்லுவார். அந்த பழத்தை எடுத்து அவர் கொடுப்பார். அந்த வணங்கின டிவோட்டிக்கு பழத்தை எடுத்து கொடுப்பார். அவன் கையெடுத்து கும்பிடுவான், மறுபடியும் இங்கே நமஸ்காரம் பண்ணுவான். அதையும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அவன் போயிடுவான். எங்களுக்கெல்லாம் ஒரே விசித்திரமாக இருக்கும். ஏன் சாமி நான் தான் சாமின்னு ஏன் சொல்லலைன்னு கூட வரும். அந்தளவு தான் எங்கள் அறிவு இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் சுவாமியினுடைய அந்த முகத்தில் பார்க்கணுமே, அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சமயத்தில் டாக்டர் டிபிஎம் வந்து தனக்கு வந்த கடிதங்களெல்லாம் பார்க்க சொல்லுவார். அவர் பார்ப்பார். சாமி சொன்னதை எதையுமே அவர் மறுக்கிறதில்ல. பார்ப்பார். பார்த்துட்டு இதுக்கு இந்த கடிதத்துக்கு மட்டும் நீங்கள் பதில் கொடுங்களேன் அப்படிம்பார். சொல்லுங்கள் சாமி, நான் பதில் கொடுக்குறேன். என்ன பதில் எழுதுறோம் சாமி? நீங்கள் அப்பா உங்களுக்கு வழிகாட்டுவார், நீங்கள் எழுதுங்க, வந்துடும் அது அப்படிம்பார். அவர் உடனே எழுத ஆரம்பிப்பார். எழுத ஆரம்பித்து கீழே வந்து சுவாமி பேரையே போடுவார். சுவாமிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த கடிதத்தை மறுபடியும் போஸ்ட் பண்ண சொல்லுவார். போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன எழுதியிருந்தது, என்ன பதில் போட்டார், இது எல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், சுவாமிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை பூராமையே சாமி செய்ய சொன்னார். ஏன்னா அந்த ஒன்னஸ் பிட்வீன் டாக்டர் டிபிஎம் அண்டு சுவாமி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் காட்டுறதுக்காக. சுவாமியை பற்றி அவர் எழுதின பாடல்கள் ரொம்ப அதிகம். சுவாமி அவருடைய ஒரு பாடலை பற்றி சொல்லும்போது, இது வெறும் பாடல் இல்லை, இது மந்திரங்களாகும். யாரோ ஒருத்தர் வருவான் பிற்காலத்தில், இந்த ஒரு பாடலை மட்டுமே அதனுடைய அர்த்தத்தை வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் எழுதுவான்னார். மேற்கொண்டு இன்னொன்று சொன்னார், இந்த பிச்சைக்காரனை பற்றி யாராவது கொஞ்சமாக தெரிஞ்சிருக்காங்கன்னா அது டாக்டர் டிபி மீனாட்சுந்தரம் தான், வேறு யாரும் கிடையாதுன்னார். ஸோ டாக்டர் டிபிஎம் வந்து ஒரு மகோன்னதமான ஒரு நிலையில், ஒரு ஆன்மீக உச்ச பெருநிலையில் இருந்தவர். மகேஸ்வரியினுடைய நேரடி சீடர் அவர். ஆனால் அந்த டிரான்சென்டென்டல் மெடிடேஷனுங்கிற ஒரு மாயிலிருந்து விடுபட்டு தெய்வத்தோடு ஐக்கியமானவர், அதாவது நம்ம சாமியோட ஐக்கியமானவர் அவர். அவர் கடைசியில் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முந்தைய சாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் போனார். சுவாமி அவரை அப்படி ஒரு ஆசீர்வதித்து தான் அவர் அனுப்பிச்சி வச்சார். அதுக்கப்புறம் அங்கே யாருமே அவரை பார்க்கல, அவர் இறந்துட்டார். ஸோ டாக்டர் டிபிஎம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேட்டில் இருந்தார். சுவாமி அவரை தனக்கு சமமாக தான் பாவித்தார்.